இந்திய பொருட்களுக்கு அமெரிக்க அரசு 50% வரி வீச்சு தொடர்பாக இந்தியா அமெரிக்கா இடையே பல்வேறு கட்டங்களில் பேச்சுவார்த்தை நடத்திட்டு வர்றாங்க. டெல்லியில் நேற்று நடந்த தனியார் ஊடக நிகழ்ச்சியில் பங்கேற்ற மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்திய தொழிலாளர்கள், விவசாயிகள், வியாபாரிகள், நடுத்தர வர்க்க மக்கள் நலன்களை பாதுகாக்க மத்திய அரசு உறுதியாக இருக்குது. வரி விதிப்பு விவகாரம் தொடர்பாக அமெரிக்க அரசுடன் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு வர்றோம். இருதரப்பு இடையிலான கருத்து வேறுபாடுகளை களைய முயற்சி மேற்கொண்டு வர்றோம். இந்தியா அமெரிக்கா இடையே விரைவில் வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தாக வாய்ப்பு உருவாகியிருக்கு. ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் இந்தியா வருகை ஆக்கப்பூர்வமாக அமைஞ்சிருக்கு. சீனா, ஐரோப்பிய நாடுகளுடனான ரஷ்ய உறவுல பல்வேறு ஏற்ற இறக்கங்கள் ஏற்பட்டிருக்கு. கடந்த 78 ஆண்டுகளாக இந்தியா ரஷ்யா இடையிலான நட்புறவு வலுவா நீடித்து நிலத்திற்கு. ரஷ்யா உள்பட பல்வேறு நாடுகளோட இந்தியா நட்புறவு பேணி வருது. இந்தியா வெளியுறவு கொள்கையில் சுதந்திரத்தில் யாரும் தலையிட முடியாது. இந்தியாவுக்கு ஓராண்டில் $58 பில்லியன் மதிப்பிலான பொருட்களை ரஷ்யா ஏற்றுமதி செஞ்சிருக்கு. அதே நேரம் ரஷ்யாவுக்கு $5 பில்லியன் மதிப்பிலான பொருட்களை மட்டுமே இந்தியா ஏற்றுமதி செஞ்சிருக்கு. இந்த வர்த்தக பற்றாக்குறையை ஈடு செய்ய இந்தியாவிலிருந்து அதிக பொருட்களை இறக்குமதி செய்ய போறதா ரஷ்யா தெரிவிச்சிருக்கு.